ஆதி இருக்கான்டா. டேய் அவன் ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கான், நீ எதை பத்தி யோசிக்காத, அந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். வா வா. டேய் நீ இந்த வீல் சேர் எடுத்துட்டு வா. வா. என்னது திடீர்னு முழிப்பு வந்து ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கே. சரி நான் கூப்பிடுறேன். நர்ஸ், உள்ள எங்க அப்பா இருந்தாரு, காணோம். டெஸ்ட்டுக்கு எதுனா கூட்டு போனீங்களா? இல்லையே சார், நாங்க எங்க கூட்டிட்டு போலையே. நீங்க கூட்டு போலனா உள்ள இருந்த என் அப்பா எங்க? நர்ஸ், டாக்டர்ஸ் 2-3 பேரு ஒருத்தரை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் யாரும் வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போக மாட்டாங்க சார். நான் எதுக்கும் சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். போன் எடுக்க என்ன இவ்ளோ நேரம் ஆதி? அது அப்பா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உள்ள போன் பேசினா தொந்தரவா இருக்குமேன்னு வெளியே வந்து கால் அட்டன் பண்ணாமா. நல்லா தானே இருக்காரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லம்மா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல ஆதி, எனக்கு திடீர்னு மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அதான் உனக்கு போன் பண்ணேன். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா நல்லா தான் இருக்காரு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன். இங்க நீங்க வர வேண்டாம். சரியாதி, நீ அவரை நல்லா பாத்துக்கோ. நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. டேய் ஷாம், சொல்லாதே. அருணை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? டேய் நேர்ல வான்னு சொல்றேன்ல. ஓகே வரேன். அருண் கிட்ட வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வர சொல்லு. சரி ஆதி, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னா நிச்சயமா அது நந்தினியோட வேலையா தான் ப்ரோ இருக்கும். நாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஆதி. கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம். போலீஸ்க்கு போனா விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடும். ப்ரோ, இப்பதான் அம்மா கால் பண்ணி அப்பா பத்தி விசாரிச்சாங்கன்னு சொன்னேன். திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டா என்ன பண்றது? எனக்கு என்னமோ நாம போலீஸ் கிட்ட போலனா கூட ஆன்டிக்கு விஷயத்த சொல்றது எனக்கு பெட்டர்னு தோணுது ஆதி. அம்மா எப்படியும் காலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க.
அதுக்குள்ள எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிடணும். ஓகே ப்ரோ, ஆனா கடத்திட்டு போனவங்க நம்ம அப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினா கூட அங்கிள் இருக்கிற இடத்த விடியத்துக்குள்ள எப்படி ஆதி கண்டுபிடிக்கிறது? இதுல அவரை மார்னிங்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொண்டு வரது ஆதி? அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கா? அப்படி என்ன வழி ப்ரோ? நான் கிஃப்டா கொடுத்த வாட்ச் தான் அப்பா கையில கட்டியிருக்காரு. அந்த வாட்ச்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. சூப்பர் ப்ரோ. அப்ப அந்த வாட்சை ட்ராக் பண்ணி அப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அப்பாவை காப்பாத்திரலாம்ல? அப்போ அந்த வாட்சை உடனே ட்ராக் பண்ணாதி. அருண், நீ போய் லேப்டாப் கொண்டு வா. சரி. டேய் தேவையில்ல. என் மொபைல் ஏற்கனவே இந்த ட்ராக்கிங் டிவைஸை சர்ச்ல போட்டிருக்கேன். டிடெக்ட் ஆயிடும். எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கே. ஆதிக்கு ஃபோன் பண்ணா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றான். ஆனா என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஹாய் அங்கிள், என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வர சொன்னதே நான் தான். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்த? எனக்கு ஒண்ணு வேண்டாம் அங்கிள். ஒரு 24 hours நீங்க என் கஸ்டடியில இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நானே உங்களை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன, எதுக்காக உங்களை 24 hours ஏன் கஸ்டடியில வச்சிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்க பர்த்டே கிஃப்டா ஆதி பார்வதி காதலுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட சம்மதம் வாங்க போறீங்களாமே? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நந்தினி. இல்ல அங்கிள், இது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வர வேண்டிய வாய்ப்பு கடைசி நேரத்துல தவற விட்டவன் நான். என்னுடைய இடத்துக்கு கேவலம் ஒரு சமையல்காரி வருவாளா? நான் வர விட்டுருவனா? வர விட மாட்டேன். நான் உங்களை பிறந்த நாள் கொண்டாட வெளியில விட்டாதானே நீங்க அகில ஆண்டி கிட்ட ஆதி பார்வதியோட காதலுக்கு சம்மதம் வாங்குவீங்க? அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த 24 மணி நேரமும் அரெஸ்ட். நந்தினி, this is too much. இந்த விஷயம் ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? ஆதி வழக்கமா நான் இருக்கிற எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆதியால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இங்க வரவும் முடியாது. நீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நான் தான் அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்னேனே. நீ சொன்ன ஆதி, ஆனா என் மனசு கேட்கல. ஒரு தடவை இவரை நேர்ல பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். நானும் ஷாமும் ப்ரோக்கு துணையா இருக்கம்மா.
அப்பாவும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்கம்மா. ஆமா ஆண்டி, நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு காலையில வாங்கல. ம் சரி, அவரை பார்த்துக்கோ. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சபா ப்ரோ, நீ சொன்ன மாதிரி அம்மா வந்துட்டாங்க ப்ரோ. நல்ல வேலை, அம்மா வர்றதுக்குள்ள அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்ட. நீ வேற லெவல் ப்ரோ. நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆதியால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இங்க வரவும் முடியாது. டேய், அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஓகே மேடம். பா, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. இந்த நந்தினிய ஆதி, அவ போகட்டும், வேணா விட்டுரு. அவ உனக்கு சரியான எதிரி இல்ல. இப்படியே நினைச்சுதான்ப்பா ஒவ்வொரு வாட்டியும் அவளை விட்டு வச்சேன். அதான் அவ ஒவ்வொரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய்! ஆதி ஆதி, இதுக்கப்புறம் நீ அவளை சாகடிக்கணுமா? விட்டுரு, போலாம். இந்த நந்தினிக்கு என்ன பைத்தியம் ஆதி? இவ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுதான் உன் அம்மாவே கல்யாணத்தை நிறுத்தினா. இவளை வீட்டை விட்டும் துரத்தணும். ஆனா இவ ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வரணும், பார்வதியை மருமகளா வரவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்வதியை வரவிட மாட்டேன்னு சொல்றது அவளுக்காக இல்லப்பா, அவ தங்கச்சிக்காக. நந்தினிக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? எங்க இருக்கா? நம்ம வீட்டில் தான்ப்பா. நம்ம வீட்லயா? ஆமாப்பா, அவ வேற யாரும் இல்லை, மித்ரா தான். மித்ராவா? மித்ரா விஷயத்த இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரங்காலம் வரும்போது சொல்லலாம். நீங்க வாங்க. அக்கா, இன்னும் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ஐயாக்கு எதுவும் ஆகாதுக்கா, தைரியமா இரு. நாளைக்கு ஐயாவோட பிறந்த நாள் அதுவுமா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே, அதுக்கு ஒரு வகையில நான் காரணம் ஆகிட்டேனோன்னு மனசுக்கு நெருடலா இருக்குடா கணேசா. ஐயாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுக்கு நீ காரணமே இல்லக்கா. அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தான். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ஐயாவோட பிறந்த நாள் பரிசா அகிலாம்மா கிட்ட உங்களோட காதலுக்கு சம்மந்தம் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தாருன்னு நீ சொன்னலக்கா. ஆமாண்டா கணேசா, ஆனா இப்பதான் ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே, அவர் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாரா? வந்தாலும் இந்த நிலைமையில அகிலாம்மா கிட்ட எங்க விஷயமா பேசுவாரா? அப்படியே பேசுனா அகிலாம்மா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நினைச்சா ரொம்ப குழப்பமா இருக்குடா. எனக்கு என்னமோ நாளைக்கு எங்க விஷயமா அகிலாம்மா கிட்ட பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எல்லாமே சோதனையா தான் இருந்திருக்கு. ஆனா கடைசியா உனக்கு எல்லாமே நல்லதா தானே நடந்திருக்கு. அதே மாதிரி
இப்பயும் உனக்கு இது ஒரு சோதனை தான்க்கா. நிச்சயமா இதுலயும் கடைசியா உனக்கு நல்லது தான்க்கா நடக்கும். நீ கவலையே படாதக்கா. டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் செக்கப் தான். அப்போ நான் இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகலாமா டாக்டர்? நோ, நீங்க இன்னும் 2-3 நாளாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். என்ன மிஸ்டர் ஆதித்யா, நீங்க சொல்ல மாட்டீங்களா? பா, டாக்டர் தான் இன்னும் 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்றாருல்ல, அவர் சொல்றது கேளுங்க. இப்ப வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன ஆதி, டாக்டருக்கு விஷயம் தெரியாது, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்றாரு. எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி சொல்லலாமா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே டாக்டர். ஓ அப்படியா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ Thank you. டாக்டர். உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா? உங்க பர்த்டேவை இங்கேயே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாமே. என் பிறந்த நாளை கொண்டாட நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லல டாக்டர். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. இன்னைக்கு என் வைஃப் கிட்ட அது விஷயமா பேசி முடிவெடுக்கணும். இன்னைக்கு விட்டா அப்புறம் நான் அடுத்த பிறநாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். பா, இப்போ சொல்றேன், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா சொல்றத நீ கேளு ஆதி. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம். டாக்டர், நான் 3 days டெய்லி செக்அப் வந்துட்டு போறேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, உங்க விருப்பப்படி செய்யுங்க. இட்ஸ் ஓகே. என்ன அது யோசிக்கிற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு வா, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிப்பா. அத்தை என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நாம போய் கேட்டா திட்டுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? என்னவா இருக்கும்? என்ன உமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது அத்தை ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மித்ராக்கா. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டி உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. ஆண்டி, என்ன ஆண்டி, என்ன யோசனையில இருக்கீங்க? என்னத்த யோசிக்க போறேன்? நாம பிளான் பண்ணபடி உனக்கு பேர் மாத்திர சடங்கு முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அந்த நல்ல காரியம் தான் நடக்காம போச்சே. இன்னைக்கு அந்த புள்ள பூச்சிக்கு பிறந்த நாள். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த நிலைமையில பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு வேளை கொண்டாடிட்டாங்கன்னா அந்த புள்ளப்பூச்சி இதான் சாக்குன்னு அகிலா கிட்ட ஆதி சமையல்காரி காதலுக்கு சம்மதம் கேட்டுட்டா இப்ப அவருக்கு உடம்பு வேற சரியில்லையா மித்ரா? ஆனா அதுக்கு அகிலா என்ன சொல்லுவா, என்ன முடிவெடுப்பா, அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அத்தை பெரியத்த வராங்க. வந்துட்டாடா பார்வதி, ஒரு நல்ல டீயை போட்டு எடுத்துட்டு வாமா. ஒரு நாள் மாட்டேன் கையில. சமையல்காரிக்கு திமிர பத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும்.